மிஸ்டர் அருண் நிறைய பர்சனல் பேக்கேஜஸ் வச்சு மத்தவங்கள வெறும் பகடக்காய்களா பாசியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஜாக்லினை நாமினேட் பண்றேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டோடைய இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் வீக் ஆகிடுச்சுல, சாரி இன்னும் 5 வீக் தான் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் நாமினேஷன் தான் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நேரடியாக ஒருத்தரோட மூஞ்சை பார்த்து இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணுன்ட்டு நான் உங்களை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். அருண் அவர்கள் முத்து வந்துட்டு அருணை நாமினேட் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு நிறைய பர்சனல் பேக்கேஜஸோடு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரியும் ஸோ முத்துவும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் இருந்து யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் நிறைய பேரை பகடக்காயாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் அருணை பார்த்து சொன்னாங்களா, யாரை பார்த்து சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து மஞ்சரி பாஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணார். ஆனால் கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வந்துட்டு ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாங்க. காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம ஜாக்லினுக்காக நிற்கலை, அவங்களுக்காக பேசலை, அதனால அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. இது ஒரு ரீசனே கிடையாது. ஆக்சுவலாக நாமினேஷன் அப்படின்றது வந்து வெளியே போகிறதுக்கு தகுதியான காரணத்தை சொல்லணும். நீங்கள் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி நாமினேட் பண்ணலாம் அப்படின்றது புரியல. அந்த இடத்த கொடுத்துட்டே நீங்கள் தானே சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்ல தோணுச்சு. ஒருவேளை எனக்கு தெரியல, ப்ரொமோவில் காட்டலையா அப்படி இல்லைனா உண்மையிலே யாரும் அவரை சொல்லலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் யாருமே வந்துட்டு ரஞ்சித் அவர் சொல்லவே இல்லை அப்படின்றது சுத்தமாக புரியவே மாட்டுது. தென் ஜெஃப்ரியும் வந்துட்டு சொல்லியிருக்கலாம், ஜெஃப்ரியும் யாரும் சொல்லலை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப எனக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. மேபி ப்ரொமோவில் கூட காட்டாமல் இருந்திருக்கலாம், உள்ளே எல்லாருமே நாமினேட் செஞ்சுருக்கலாம். பட் இந்த ப்ரொமோவை பார்த்து எனக்கு தோணுன விஷயம் இதுதான். ஸோ எல்லாருமே மாற்றி ஒவ்வொருத்தரையாக நாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஷாவை நாமினேட் பண்ண முடியாது, பிகாஸ் அவள் தான் வந்துட்டு கேப்டன். ஸோ ராணவையும் யாரும் நாமினேட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இன்னும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் மாவரைச்சிக்கு தான் இருக்காங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து நாமினேட் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு மஞ்சரி, அருண், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரஞ்சித்தும் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் இது போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.